ஹாய் மக்களே, சுவாமியே சரணமையப்பா. யாரும் மாலை போடல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் 1 ஆயிடுச்சு. எல்லாருமே பாத்தீங்கன்னா கார்த்திக் 1னால ஒண்ணும் பண்ணல. எல்லாம் சி எழுதிட்டு இருக்கானுங்க. அவனுங்க எழுத விடாம பண்றதா நம்ம வேலை. வீடியோ எடுக்கிறடா. வாங்க என்ன நடக்குதுன்ற பாப்போம். சொல்ல மாட்டேடா இதெல்லாம். வீடியோ எடுக்கிறேன்னா என்னாச்சு ப்ரோ நான் ஒரு அன்னினி ஃபார்ம் இது vlog போட போறியா? vlog பாத்தீங்கன்னா போடுறியா? ப்ரோகிராம் பண்ணிட்டு இருக்கான். அவனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தன் சொல்ற கூடாது. அப்படியே வீடியோ போடடா. சமோசா கேமரா திணிட்டுறோம் அப்படியே கோபி நம்மள தவிர யாரும் பார்க்க போறது. நம்ம பாக்குறது நம்ம ஏன்டா வீடியோ எடுக்கிறோம்? ஆமா பாட்டு வீடியோ யூடியூப்ல சரி அந்த ஆட் பண்ணல. மேல போ. நான் ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன். அது அப்புறம் சாப்பிடுறோம். நோத்தே சேனலுக்கு என்ன சொல்ல வரீங்க? எங்களுக்காக பாக்குற மாதிரி வீடியோ போடுறோம். பாக்குற மாதிரி வீடியோ என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க ப்ரோஸ். ஸ்ரீங்கேஷ் ஓவே வீடியோ அப்லோட் பண்ண நடுவுல எல்லாம் 17 செகண்ட் லாஸ்ட்ல இருக்கு. டேய், கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இடையில வரும் गाइस. அதெல்லாம் வராது गाइस, போய் சொல்றோம். ஏன்னா அவனுக்கே தெரியாது அது. இந்த வீடியோ அவன்ட்டே இல்ல. அது கமாண்ட்ல இருந்து குலுக்கல் முறையில் எடுக்கிறவங்களுக்கு உல்லாச உலகத்துல சொல்றேன். பேசிக்கா வந்து நான் கொஞ்சம் நல்ல பையன். சோ அதனால அதெல்லாம் வெச்சிக்க மாட்டேன். அது வீடியோல மட்டும் நல்லா புரியுது. சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா சோ பிடிஎஸ்ல பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா பிடிஎஸ்ல ஒருத்தர் இறந்துட்டாரு. அவர் பேர் என்ன? ஜான் கோகோங்க. மணிக்கு ஓகே ஜாமோ ஓடுறாரு. சோ பார்த்தோனே மனசு கஷ்டமாயிடுச்சு गाइस. ரொம்ப நல்ல ஆக்டர். நீ பேர் சொல்லு பாப்போம். இல்ல பேர் சொல்லு. தெரியாது. போட்டோ பார்த்து நல்லா இருந்துச்சு. நல்லா ஆக்டர்னு சொல்றாங்க. அது சிங்கர் தான் டேய். ஓ பிடிஎஸ் சிங்கர்ஸா? பிடிஎஸ் ஃபார்ம் சொல்லு ஃபர்ஸ்ட். எனக்கு தெரியாது. எவனுக்குமே பிடிஎஸ் ஃபுல் தெரியாதுடா. அதான் அதாவது அந்த ஹீரோ இருக்காருல இறந்து போனாரு. பாட்டு பாடுறான்டா. டேய் அவன் ஹீரோவே கிடையாதுடா. அதான் சரி ஓகே. அந்த பாட்டு பாடுறவரு தூங்குறத 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கான். அவரு ஒரு லைவ் வீடியோல தூங்கிட்டானாண்டா. தூங்கிட்டே அரை மணி நேரம் வீடியோ ஆகுது. அவன் தூங்குறத 1 மில்லியன் வியூஸ் எடுத்து பாத்துட்டானுங்க. 1 மில்லியன் வியூஸ் ஆகுது. ஃபுல்லா போனா அப்படின்னு யார் சொன்னா? நான் ரீல்ஸ்ல பார்த்தேன். தமிழா நிகழ்ச்சியில இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஏன் சார் நாங்க எவ்வளவுதான் அழுது வீடியோ போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம சேனல்ல பாரு 146 பேர் தவிர வேற எவன பாக்குறானா? அதே நான் தான் லைவ்ல அது நாங்களே சுத்தி பார்த்தா நாங்களே தான் பாத்துக்கிட்டு இருப்போம். அது நாங்களே கெஞ்சி பார்க்க வச்சது. காப்பி ரைட். ஐயோ இவன் தொல்லை அந்த கொசுத்தல தாங்க கூட்டி போங்கடா போட்ற மரத்தடிச்சு கொல்லுங்கடா இது. இதரா ரெவென்யூ வராது. என்னடா ரெவென்யூ வராது. காசு வேணுமே வேணாம் விட்டு இந்த 24 மட்டும் எடுத்துக்குறேன். இன்னொரு ஆல்ஃபில் பேண்ட் வரும். அந்த 24 ரூபாய் வச்சு எவ்வளவுடா பிளான் யால்பிளே பே சாக்லேட் ராஜ் ஓட்டது எவ்வளவுடா? யால்பிளே பே சாக்லேட் சாப்பிட்டு இருக்கோம். சோ ப்ரமோஷன்ல நல்லா இருக்கு. கூப்பிட்ட ப்ரொமோஷன் காப்பிரைட் வந்துரும். ஆல்ஃபில் பேண்ட் கேஸ் போடுறான். 24 ரூபாய் எடுக்க முடியாது. கேண்டிமேன் எல்லாருக்குமே கேண்டிமேன் சாக்லேட் தெரியுமா गाइस? சோ அது வந்து பாத்தீங்கன்னா गाइस சிவப்பு கலர்ல இருக்கும். ஹாய் மச்சான். சாப்பிட்டீங்கன்னா உள்ள வெள்ளை வெள்ளையா இருக்கும். சூப்பரா இருக்கும். வெள்ளலையா கிரீம் எல்லாரும் எழுதிட்டாங்க. நான் பாத்தீங்கன்னா என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரெக்கார்ட் படிக்கிறதா இருக்கு. நோட் எங்க வச்ச மணி நோட் எங்க வச்சா இது மேனுவல் எங்க வச்சா வீட்ல ஸ்டாண்டா. சி எழுதலாம்னு பார்த்தேன். சி மேனுவல் வேற மறந்து கிளாஸ்லயே வச்சுட்டு வந்துட்டேன். கிளாஸ்லயே வீட்லயா கிளாஸ்ல என்கிட்ட அந்த வீட்ல வச்சிட்டோம். அதான் வீட்ல எந்த வீட்ல வீடு கிளாஸ் வீடு மாதிரி தானே. என்னோட பெட்ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன். தூங்குறடா. வீட்லயா பாத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க காலேஜ்ல பிரசன்டேஷன் பண்ணோம். சோ நான் வந்து பயங்கரமா பண்ணியிருக்கேன். சோ வந்து உண்மையா நல்லா பண்ணியிருக்கேன் गाइस. இந்த கிளிப்பை நான் பின்னாடி ஆட் பண்றேன். நல்லா இருக்கலன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க गाइस. 2 நிமிஷம் வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுல்லா பாருங்க. பிடிக்காது. குடிக்கலாம் அன்சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அது தவறு. அது பண்ணிடாதீங்க. 1:30 மணி பிடிக்கலாம் வீடியோ கூட ஸ்கிப் பண்றீங்க. அன்சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாதீங்க. இருக்கிற 146 பேர் நம்ம தான் பொழப்பு ஓட்டிட்டு இருக்கு गाइस. கேமராமேனை பத்தி ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? யாரா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. பாத்துர்க்கேன். கேமராமேன் இப்ப காட்ட முடியாது. அவர் கவர்ச்சி உட்கார்ந்துருக்காரு. கேஸ் நோட் தர நீங்க கிளாஸ்ல ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. அவர் கேஸ் ப்ரோ நீங்க தான் கேட்ட கோபி சொல்லுங்க. நீங்க தான் இத கேட்டே இருந்தீங்களாமா வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு. இனிமே கண்டிப்பா ரெகுலரா வீடியோஸ் வரும். கண்டென்ட் இல்ல காசு இல்லடா டேய். காசு இருந்தா
கடையில ஓசியா கடையில ஓசியா வாங்கிக்க முடியும். நாங்களே பாத்தீங்கன்னா பிச்சை எடுத்து என் கிளாஸ்ல ஒருத்தன் கேட்டான்டா, உங்கள்ட்ட முன்னாடி இப்ப காசு இருக்கு, டெய்லி ஏதாவது வாங்கி தின்னுக்கிட்டீங்க. ஐயா அவனுக்கு செருப்பால நீ ஆஸ்ட்ரிச் தெரியுமா? ஆஸ்ட்ரிச் நாங்களே பிச்சை எடுத்து தின்னுட்டு இருக்கேன், இது வேற. வீடியோ போடணும்னா என் கிட்னி வித்து தான் போடணும். கிட்னி வித்தா 1 கோடி ரூபா தருவாங்களாம். அதை வச்சு சேனல்ல ப்ரமோஷன் பண்ணி க்ரோத் ஆகலாம். தமிழ் மட்டும் போடுற கிட்னி எடுத்துட்டேன்னு 1 மில்லியன் நியூஸ் போடுறான். டேய் கப்பல் vlog மட்டும் பண்றா யாராச்சும் சேர்ந்து. கப்பல் வாகா ஆபீசர் அரவிந்த் போட்டுருவாங்க. நானே வினோத் கப்பல் வாகா வானவில்லை ஏன்னா ஆல்ஃபெல்லி போய் ஒன்று முடிஞ்சிச்சு ஹாஸ்பிட்டல். இன்னொரு போயிட்டு இன்னொருத்த ஏய் ஐயா அது ஸ்க்ரீன் டைம் அதிகமாகிடும். அண்ணா வேற ஸ்நாக்ஸ் இருக்கு வாங்கப்பா சூடா வாங்கிடும் சூடா இருக்குன்னு நான் சொன்னாரு. இதான் அவன சிப்ஸ் முறுக்கு தான அவன. ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ போய் கொளுத்த போறேன் இன்னைக்கு. ஊத்துறோம். இவர பப்ஜி விளையாடுறது எடுத்து போடுவாமாடா. நம்ம அடி வாங்குறத பார்த்தா சிரிப்பாங்க. விளையாடவே தெரியும். இவங்களே விளையாடுறாங்க, நம்ம விளையாடக்கூடாது. நல்ல காலத்திலே நம்ம சேனல் எவனும் பார்க்க மாட்டான். சரி மக்களே வந்துட்ட மக்களே. எங்க போனேன் எங்க வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அப்பயே உட்காந்து எழுமுடான்னு என் பேச்சு எவனுமே கேட்கல. நல்லா 10 மணி நேரத்தில் பைத்தான் கற்றுட்டேங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டேன் நான்லாம். சந்தோஷமா இருக்கேன். வாழ்க்கைனா மேடு பள்ளம் ஏற்றம் இறக்கம். பேசுனதுதான் முகேஷ் திட்டினான். அட்வைஸ் எந்த ஒரு வீடியோனாலும் அட்வைஸ் பண்ணலாம் நமக்கு மனசே கேட்க மாட்டேங்குது கைஸ். அவ்வளோ நல்ல பையன் நான். கண்டென்ட் இல்லைன்னு சொல்லு, வேற கண்டென்ட் இல்லைன்னு சொல்லு. அதான்டா இதான் மாமா கூட சேராங்க. இப்போ இப்படி பேசுறான் வாய்ஸ்ல அடி மாமா அடி மாமா மாமா சொல்லுங்க மாமா எங்க வண்ட மாமா வச்சிருங்க மாமா அப்படின்றோம். லூப் ஹோமினா என்னதுடா? டேய் சரி எல்லாம் விடுங்க. யார் யார் இங்கே பீஃப் சாப்பிட்டுருக்கீங்க? மகன் நீ சாப்பிட்டுருக்கியா? நான் சாப்பிட்டேன். கோபி சாப்பிடுற சுந்தரன் கண்ணூர்னா தானே வச்சிருந்தான். உனக்கு நீ ஏன்? நான் வாங்கி தரேன். அதாவது பாத்தீங்கன்னா எப்ப நம்ம சேனலுக்கு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்களோ அப்ப எல்லாருக்கும் பாய் டேஷ்லாம் இருக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பீஃப் பிரியாணி என் சார்பா நம்ம வீட்டு பிரியாணி கடையில இருந்து வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம வீட்டு பிரியாணி கடை. ஏற்கனவே 100 கேட்டாவது ஒரு கடையே இல்லடா அப்படின்னு. அதாவது ஏற்கனவே 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தப்போ தாஜ் ஹோட்டல்ல இவங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னேன். ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு 4000 ரூபாய் ஆகுது. ஸோ அதனால நம்மளால முடியாது, அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்ல. யூடியூப்ல 24 ரூபா வருமானத்தை வச்சு சமாளிக்க முடியல. 24 ரூபாய் வச்சு டீ கூட குடிக்க முடியல காய்ச்சி. எங்களால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. வீடியோ நல்லா இருக்குன்னு எல்லாரும் தான் சொல்றீங்க. ஏன் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க? எடிட் பண்ணாலும் பார்க்க முடியும். ஏதாச்சும் மீம் போடணும், ஏதாவது music எதுவுமே பண்ணாம இன்ஸ்டால போய் மீம் பேஜ் நிறைய ஃபாலோ பண்ணி மீம் நாலேஜ் வரும். மீம் நாலேஜ் திடீர்னு நீ எந்த மீம் பேஜ் எல்லாம் பார்த்தோனே டெம்ப்ளேட் ஞாபகம் வரும் மேடம் உங்களால. இல்ல டெம்ப்ளேட்ல ஞாபகம் வரும் வச்சிருவேன்டா கோபி. அந்த டயலாக் ஸ்கிரிப்ட் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. ஏய் காரணம் மட்டும் சொல்லாத. தேடணும்டா. மணியால எப்ப எது சொன்னா கார்டு ரெடியா வச்சிருக்கான். ஜோப்ல வச்சுக்கிட்டே இருக்கான். ஏதாச்சும் இருக்காங்க ஜோப்ல இருந்துகிட்டே இருக்கு. வெறிதானா மணி நான் பிக் ஃபேன் தான் நான். விட்டுறதுல போனா நம்ம நாளா இருக்காங்க. என்ன சொல்லுவான் போன் வச்சிட்டு மீம் கிடைக்கலன்றாங்க. அவரா நீ ஒன்னு சொல்லிட்டானே ஒரே ஒரு டவுட். ஏன்டா என்ன ஓட்டுறீங்க? ஓட்டனால உண்மைதான் ஓடனா ஓட மாட்டீங்க. நான் பொய்யே பேச மாட்டேன் guys. பேசுவேன் ஆனா ஒரு அளவோட பேசுறேன். மாறிடுறாங்க. அது எப்படி ஃபோன் பேசும்போது வீடியோ எடுக்கும்போது மட்டும் மாறிடுற. ஏன் பண்றா? அவங்க மாமாட்ட பேச மாட்டாங்க பாருங்க. பெரிய அவுண்ட் அப்படியே. நான் சொல்றேன் இங்க கிளாஸ்ல கூகுள்ல ஒரு பையன் இருக்கான்னு சொன்னேன். இதா கூகுள்ல ஒரு பையன் இருக்கான்னு நான் சொன்னேன். இப்போ வரைக்கும் ஏதாவது எனக்கு எவிடன்ஸ் காட்றா. நான் போய் பார்த்தேன். லிஸ்டாச்சு அனுப்புறான்னு தான் சொன்னேன். ஏலே இவனை கூட்டி போய் ஆனா கூகுள் லூஸ் மாதிரி ஆனா டென்ஷன் ஆகுது. ஆனா செம்ம டென்ஷன் ஆயிடுறான். என்ன நம்மளுக்குள்ள உனக்கு என்ன அவ்வளவு கோவம் வருது? சொல்றா என்ன சிரிக்கிற? நம்ப மாட்டீங்க பாத்தீங்களா? ஏய் நம்மளுமே நம்ம பண்ணோம். நம்மட்ட ஃபோன் வச்சேமா அந்த பிடிஎஃப் நான் எல்லாம் அனுப்பிடுவாங்க. நேம் லிஸ்ட் இருக்கும் தெரியுமா? அததான் காட்ட சொன்னாங்க. அது கூட மல்ல ஓட்ட. உன் மாமாட்ட சொல்லு. மாமா எங்க கிளாஸ்ல வந்து கூகுள் அவர் திட்டல இன்னும் நான் திட்ட ஆரம்பிச்சாரு. யாவனமே நம்ம போன விட
ஸோ நண்பர்களே 35,000 கட்டணும் தானே தெரியும். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கங்குவா படத்துக்கு போக போறோம். யாராவது கங்குவா படத்துக்கு வெயிட்டிங் இருந்தீங்கன்னா சொல்லுங்க. தயவு செஞ்சு போயிடாதீங்க. நாங்களே போய் தூங்க தான் போறோம். அதாவது சூரியன் அவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஜோதிகா அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூரியன் வைஃப். சூர்யா சூர்யா வைஃப். சூர்யா அண்ணா. மரியாதை கொடுக்கணும்டா ஆக்ட்ரஸ் பண்ணலாம். நாளைக்கு ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டோம். ஆமா, அவங்க வீடியோ பாக்குறாங்க. ஜோதிகா அக்கான்னு சொன்னா ஜோதிகா. அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு சூர்யாவுக்கு மட்டும் மரியாதை. சூர்யா அண்ணாவோட ஜோதிகா அண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சூர்யா சூர்யா அண்ணாவோட ஜோதிகா அண்ணியா? ஐயோ, அப்பா. வேணும்னு சொல்றான். இல்ல இல்ல தெரியாம சொல்றான். என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்குவா படத்தை பார்த்து காசு வேஸ்ட் பண்ணாதீங்க, அதுக்கு 4 ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அன்புவா, ஏய் அந்த குரூப்ல அனுப்புறதெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? உங்களுக்கெல்லாம் வீடியோ தேடி அனுப்புனா யாருக்கு யார் ஜோதிகா சொன்னதா இது? ஜோதிகா அப்புறம் சொல்லுவாங்க. நீங்க லைக் எல்லாம் பண்ணிருக்கடா நான் அனுப்புன வீடியோக்கு கோபி. கோபி எதுவும் பார்க்கவே தெரியாது. நான் ஆட்டம் பார்க்கவே மாட்டேன் ஃபர்ஸ்ட். அப்படியே ஹார்ட் எவன் நம்பர் ரிலீஸ்மே பார்க்க மாட்டேன். எத்தனை தான் பார்க்கறது நான்? டேய் என்னடா அப்படி ஓபனா சொல்றீங்க? முடிஞ்சு போச்சு. நன்றி கெட்ட உலகம்டா. ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எல்லாருமே பாப்பீங்களா? ஏய், நானா பார்க்கறேன். நீ மட்டும் அனுப்புறப்ப எல்லாத்தையுமே பார்க்கணும்னு அனுப்புறல, உளுந்து உளுந்தெல்லாம் ஒண்ணுமே சிரிப்பு வரல. ஆனா நான் அமுச்சுடுவேன். யார் இஷ்டம். நீ பார்க்காம வாங்கிருப்போம்பா. அப்ப நான் அனுப்புனா பாருங்கடா. நான் வேற யார் இஷ்டம். பார்க்கணும். நான் பார்ப்பேன் ஏய் மாட்டேன். ஃப்ரீ டைம்ல பாப்பேன்டா. நிறைய 4+லாம் இருந்துச்சுனா பார்க்க மாட்டேன். என்ன? என்னாச்சு? அடிக்கடி ஆஃப் ஆகுது. அதான் அந்த ஸ்கிரீன் வந்து அவங்களே சொல்லிருக்காங்க. ஒரு மீமா இல்ல நியூஸா உண்மையா போய் எல்லாம் எனக்கு சிக்ஸா தெரியாது. அதாவது மீம்ல போறது எல்லாம் உண்மை கிடையாது. மீம் இல்ல. சொல்றா. கோபி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாள் வீடியோல வந்திருக்க மாட்டான். என் கிளாஸ்ல இன்னைக்கு ஒருத்தர் கேட்டான், ஆகாஷ் ஒரு பையன், யாரா கோபி கோபின்னு சொல்லிட்டே இருக்கேன் அவனுக்கு காட்டவே மாட்டேன் அப்படின்னா, ஏய் பர்த்டே விழான்னு போட்ட பார்த்தே இல்லையாடா? ஓ அந்த பையனா? சரி சரி. ஓ எல்லாம் பாக்குறாங்களா? இந்த கிளாஸ்ல எல்லாம் பார்க்கறான். நான் சொல்லிக்கிறேன். சொல்லிக்கிறான்டா டேய் அது தெரியாதா? அப்புறம் உன்னையும் கேட்டான். அந்த பையனை காமி நாங்க வரோம். இது வீடியோ இருக்காங்க. வீடியோ இருக்காங்க முன்னாடி எழுதி வச்சிருக்காங்க கண்டென்ட். இது ப்ராம்ப்டர் ஓடுது அதை பார்த்தா நான் மணி பேசிட்டு போறேன். அமைதியா இருக்க சொல்லிட்டாங்க. பயமா இருக்கு பண்ணி கோபப்படாத. முட்டாய் சாப்பிடணும்டா. முச்சு கொட்டு. முட்டாய் சப்பையா யாரு கொடுத்து வச்சிருக்கோம்? நல்லா பாத்தீங்கன்னா சாப்பாடு சூப்பரா செய்வாங்க guys. வெஜ் நான்வெஜ் பூஸ்ட் செஞ்சேன்னா அப்படி ஒரு டேஸ்ட் தக்காளி பூஸ்ட்ல தக்காளி போடுவாங்க. சூப்பரா இருக்கும். என்னடா இடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சேலஞ்ச் ரைட்டா. பாத்தீங்கன்னா இன்னைக்கு யார் சொன்னீங்கன்னு நான் மென்ஷன் பண்ண விரும்பல. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒருத்தர் தான் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி, என் சிரிப்பு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அக்கா ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்காக ஒரு வாட்டி அழகா சிரிச்சு காட்டுறேன். நான் ஆர்டர் ஏய் போய் சொல்லிருக்காங்கடா. சத்தியமா நான் நல்லா அழகா சிரிச்சேன்னா அது உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம். அப்பதான் தெரியுது அவங்க கிட்ட போய் சொல்லிருக்காங்க. அது ஃபேக். அவங்க கிட்ட போய் சொல்லிட்டாங்கப்பா. டேய் இந்த சேலஞ்ச் சொல்றேன். இது முடிச்சா 500 ரூபாய் சேலஞ்ச். என்ன சேலஞ்ச் நமக்கு? என்னடா? என் சிரிப்பு யார் அழகா இருக்குன்னு கமெண்ட் பண்றீங்களோ அவங்க சார்பா வினோத் அக்கௌண்ட் வந்து 500 ரூபாய் சென்ட் பண்ணப்படும். டேய் என்னடா சொன்னா என்ன சொல்ற? எல்லி முடிச்சா 500 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. ஐயா சொன்னா அப்ப இவ்வளவு சரி கேளுங்கப்பா. சும்மா சொன்ன வந்து எல்லாம் சி ரெக்கார்ட் எழுதி முடிச்சிட்டா ஆளுக்கு 500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. தருவியாடா? போய் சொல்றான். ஒரு நேரம் தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். வீடியோ மாறிட்ட. அதுக்கு நானே உங்ககிட்ட பிடிச்சிருக்காங்க. நீங்க தான் எனக்கு வரணும். நான் ஆமா சத்தியமா சொல்ல போனா இவங்கெல்லாம் இல்லைன்னா என்னால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது guys. அந்த புதுசுல இல்ல நான் மட்டும் எப்படி காசை பக்குவமா செலவு பண்ணணும், எப்படி life வந்த நீங்க 1000 ரூபாய்க்கு பிரியாணி செலவு பண்ணுவோம். காசு இருந்தா செலவு பண்ணுவோம். இல்ல என்கிட்ட இருக்கிறப்ப நான் செலவு பண்ணுவேன். என்கிட்ட இல்லைன்னா இவங்க பாத்துக்கிறாங்கல்ல. அது எப்படி அக்கௌண்ட்ல காசு வந்த உடனே அது முடிச்சு கட்டினாதான் உனக்கு தூக்கமே வரும். அது ஒரு வியாதி. உங்களுக்கு தெரியாத பணக்கார வியாதி.
பணக்காரன் நான் ஏன்டா இந்த காலேஜ்ல படிக்க போறேன் நிறைய SRM IIT-க்கு போயிருக்கீங்களா மணி வாங்க SRM IIT-க்கு எப்படி விரிச்சு வச்சு காத்துட்டு இருக்காங்க. கேளுங்க guys, அதாவது வந்துட்டு என்கிட்ட காசு இல்லாதப்ப இவனுக்கு பார்த்து பண்ணுங்க. எனக்கு ஏதாவது கஷ்டமா சத்த சொல்ல அவன்கிட்ட காசு இல்லாத நான் பாத்துப்பேன் அப்படி சொல்லுடா. வாயோடலாம் விட்டு அதாவது எப்பவுமே என்ன செலவுனாலும் கேட்பானுங்க, திருப்பி கேட்க மாட்டானுங்க. எப்படி சொல்லு நமக்கு இது நட்புனா அப்படி. அதுக்கப்புறமேட்டு இன்னொன்னு என்னன்னா, நான் வந்த புதுசுலாம் கடும் மன உடைச்சல் இருந்தேன். இப்பெல்லாம் எனக்கு என்ன பிடிச்ச என்னை பிடிச்ச சனி என்னை விட்டு போன காரணமே நண்பர்கள் தான் காசு. ரொம்ப பெருமையா இருக்கு. காலந்து ரத்தம் எங்க அப்பாவுக்கு போன் அவசியம் அப்பா பண்ண 1% ஒரு கில்ட்டி ஃபீல்னஸ் கூட அவன் மேல கிடையாது எனக்கு. ஸோ இது நான் லவ்வே இல்ல போதும் இதை பத்தி பேச வேணாம். நம்ம வாங்க நம்ம டைப்புக்கு வருவோம். நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே EDA எக்ஸாம் நடந்திருக்கும். எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்க. செல்வா மச்சான் நீ ஒரு டார்கெட் சொன்ன மாதிரி முகேஷ் என்னடா பண்ண நீ கமெண்ட்ல சொல்லு. முகேஷ் என்னடா பண்ண அவன் என்ன பண்ணான்னு அந்த சாரியே கேட்டுக்காத. போய் 2 நிமிஷம் பேசிட்டு அப்படியே வந்துட்டான் அங்கேயே. கேட்கணும் பாரு இல்ல அவன் சொன்னான் சார் ஒரு மிஷின் உடம்புக்குள்ள மிஷின் அமைச்சு உடம்பு போன் உடஞ்சிச்சுன்னா அது வெல்டிங் வைக்கிறது. வெல்டிங் வைக்கிற மாதிரி மிஷின் பண்ண போறேன் சார் அப்படின்னு. சார் அது போய் உடம்புக்குள்ள ரோபோட் எவ்வளவு சைஸ் ரோபோட் இப்படி காட்டுறான். சார் இவ்வளவு சைஸ் ரோபோட். சார் ஒரு வந்து கை கொடுத்து உடம்பு மட்டும் தான் கை கொடுத்தாரு, அவனுக்கு தான் கை கொடுத்தாரு. சூப்பரியா அப்படின்னு சொல்லிட்டு போறேன். கொண்டே தான் தெரியும். இதே அவனுக்கு தான் கை கொடுத்த பெரிய விஷயம். ஆனா முகேஷ் கை கொடுத்தாரு. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு எனக்கு ஒரு சண்டை வந்துருச்சு கைஸ். நான் ஏதோ அவங்களுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி பண்றாங்க. நான் அவங்களை மதிக்க கூட மாட்டேன். அவளா வரா சண்டை போடுறா, நான் ஏன் அவனுக்கு பண்ண அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போறா. எதுக்கு போறா எனக்கு தெரியவே இல்லை. நான் ஒண்ணு இல்ல ஒரு அசிங்கமெண்ட் சொல்லி முடிச்சேன். பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கடா ஒரு கதை. ஓகே கைஸ் சரி பாருங்க. குட் நைட் கைஸ். அவ்வளோதான். நாளைக்கு கங்குவா மூவி போகிறத பார்க்கலாம். நான் பாருங்க குடியாரனோட கேவலமாக இருக்கேன். எனக்கு என்னையே பிடிக்கல.